இது தேவனுடைய ஆலயமாக இருக்கிறதுனால நான் அதுக்கெல்லாம் இதை பயன்படுத்த முடியாது. இதுக்கு மரியாதை கொடுக்கணும். இதை பரிசுத்தமான காரியங்களுக்கு மட்டும்தான் அதை பயன்படுத்த முடியும். பரிசுத்தமான காரியங்கள் மட்டும்தான் நான் இதை செய்ய முடியும். இந்த கையை கொண்டு பரிசுத்தமானதான் செய்ய முடியும். இந்த காலு பரிசுத்தமான காரியங்களை மட்டும்தான் நாட முடியும். இந்த சரீரத்தை கொண்டு பரிசுத்தமான காரியங்களை மட்டும்தான் நான் செய்ய முடியும். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். 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 வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே வானமும் பூமியும் படைத்த எண்ணு கடங்கா நன்மைகள் வருமே என் கண்களே எடுப்பேன். எண்ணு கடங்கா நன்மைகள் வருமே என் கண்களே எடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். மலைகள் பெயர்ந்தகன்றிடினும் நிலை மாறி புவி அகன்றிடினும் மலைகள் பெயர்ந்தகன்றிடினும் மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கு அவரே. மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கு அவரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். போதகர் சாம் செல்லத்துறை அவர்கள் நடத்தும் பூரண சுவிசேஷ வேதாகம கல்லூரியில் ஊழிய பயிற்சி பெற உடனே விண்ணப்பிக்கவும். விண்ணப்ப படிவம் பெற பூரண சுவிசேஷ வேதாகம கல்லூரி, தபால் பெட்டி எண் 494, சென்னை 7 அல்லது கீழ்காணும் தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளவும். என் நினைவுகள் எப்படியோ அந்த லெவலில் தான் நான் இருக்க முடியும். இன்றைக்கி நான் இருக்கிற லெவல் வந்து என்னுடைய நினைவுகளின் பலன். நாளைக்கு நான் இருக்க போகிறது என்னுடைய நினைவுகளின் பலன். அப்போ என் மனதில் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்றத வச்சே என்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றி விடலாம். ஒரு விசுவாசி இப்படிப்பட்டவனாக இருக்கான். அதனால சொல்கிறாரு, இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறு ரூபமாகுங்கள். ரொம்ப சிம்பிள் தமிழில் சொல்ல போனால், உங்களை மனதை புதுதாக்கி உங்கள் எண்ணங்களை புதுதாக்கி மறுரூபம்னா வேற ஒரு மனுஷனாய் மாறுங்கள். வெற்றிகரமானவனாய் மாறுங்கள். சந்தோஷமானவனாய் மாறுங்கள். நல்ல குடும்பத்தை நடத்தக்கூடியவனாய் மாறுங்கள். ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளாக நுழையுங்கள். எப்படி? மனதை புதிதாக்குறதுனால. அப்போ பரிசுத்தத்தை வேதம் அப்படி தான் போதிக்குது. பரிசுத்தத்தை எப்படி போதிக்குது? கொஞ்சம் நின்று யோசிங்கிறாங்க. என்ன யோசிக்கிறது? கர்த்தர் நம்மளை எப்படி அன்பு கூர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறத பற்றி ஒரு பெரிய வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்கிறார். அதனால தான் இவ்வளோ நாள் அதை போதித்தேன். கர்த்தருடைய அன்பு எப்படிப்பட்டது? என்னை எப்படி நேசித்தார்? நான் என்னவா இருந்தேன்? என்ன நேசித்தார்? எப்படி நேசித்தார்? அதை புரிந்து கொண்டால் நான் அவரை போல மற்றவர்களை நேசிக்கிறது சுலபமாயிடும். ஏன்னா அது தெரியாமல் தான் நான் இதை புரியாமல் இருக்கிறேன். அது தெரிஞ்சிட்டா இதை என்னால் செய்ய முடியும். அப்போ பாருங்க, நியூ டெஸ்டமெண்ட் இஸ் ஃபுல் ஆஃப் திஸ் லாஜிக் அண்ட் கிறிஸ்டியன் ப்ரீச்சிங் இஸ் லாஜிக் ஆன் ஃபயர். நியூ டெஸ்டமெண்ட் முழுக்கமே இந்த லாஜிக் தான். இப்படி நடந்திருக்குது, இதன் மூலமாக நீ இப்படி ஆகிருக்கிற, ஆகவே நீ இப்படி தான் இருக்க வேண்டும். லாஜிக்கெல்லாம் தான் போடுது. அதை மூளை யூஸ் பண்ண சொல்லுது.
இப்படி நடந்திருக்க இப்படி இருக்கணும் நீ அப்படின்னு. எல்லாமே நியூ டெஸ்டமென்ட் பார்த்தீங்கன்னா அப்படிதான். ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று தரம் பாருங்க. 1 கொரிந்தியருக்கு திருப்புங்க. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 18லேருந்து வாசிக்கிறேன். முக்கியமாக 19-20 தான் முக்கியம். 18லேருந்து வாசிக்கிறேன். என்ன எந்த கான்டெக்ஸ்டில் சொல்கிறாருன்னு வழங்கும். வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்கள். அதாவது 1 கொரிந்தியர் ஜனங்கள் மத்தியில் இது ஒரு பிரச்சனை. ஒரு இம்மாரல் லைஃப் ஸ்டைல் அங்கே ஒரு பிரச்சனையாக இருந்தது. இந்த கிறிஸ்தவர்கள் அப்படிப்பட்ட ஒரு பின்னணியிலேருந்து வர்றாங்க. அவங்க ஊர் அப்படிப்பட்ட ஊர், பொல்லாத ஒரு ஊராக இருந்தது. அங்கே இதெல்லாம் ரொம்ப சகஜம் அப்படி இருந்தது. அப்படிப்பட்ட ஜனங்க இப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சகரை ஏற்றுக்கொண்டு மாறி இருக்கிறாங்க. இப்போ மறுபிறப்பு அடைஞ்சிருக்காங்க, சபைக்குள்ளே இருக்கிறாங்க. அவங்களுக்கு வேசித்தனத்தில் ஈடுபடக்கூடாதுன்னு சொல்கிறார். எப்படி சொல்கிறாருன்னு பாருங்க. பரிசுத்தத்தை போதிக்கிறாரு. நான் சொல்கிறேன், புதிய ஏற்பாடு லாஜிக்கலாக தான் போதிக்குது. இது நடந்திருக்கு உனக்கு, ஆகையால் நீ எப்படி இருக்கணும் அப்படி தான் போதிக்குது. ஒழிய வந்துரு, ஒரு அனுபவம் உனக்கு இருக்குது, இத்தனை மணிக்கு வந்தேன்னா என் கையை சூடாக இருக்கும்போதே வாங்கிட்டு போயிடு அப்படின்னு சொல்லலை. புதிய ஏற்பாடு டீச்சிங் லாஜிக்கல் கன்க்ளூஷன். அப்போ பாருங்க 18 சொல்லுது, வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்திற்கு புறம்பாய் இருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். அதுவே ஒரு பெரிய லாஜிக் தான். இதெல்லாம் போதிக்க நேரம் கிடையாது. இதுவே யோசித்து பாருங்க என்ன சொல்ல வர்றாருன்னு. எந்த பாவமும் சரீரத்துக்கு புறம்பா இருக்கும். சரீரத்தை அது ஒன்றும் பண்ணாது. வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். 19 கவனிங்க. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனால் பெற்றும், இப்ப எப்படி போதிக்கிறார் பாருங்க. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனால் பெற்றும் உங்கள் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா. 2 சத்தியங்களை சொல்லுகிறார். 1, உங்களுடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது அப்படிங்கிறார். இந்த சத்தியத்தை கவனிங்க. இந்த சத்தியம் எப்படி ஒரு ஆளை மாற்ற முடியும் பாருங்க. ஒரு சர்ச்சுக்குள்ளே போறீங்க, இங்கேயே வச்சுங்களேன். இங்கே நம்ம ஒரு அம்மா இங்கே பார்த்துட்டா தான் சொல்லுது, என்னையா வந்தேன் ஆனால் அங்கே ஒன்றுமே இல்லையே அப்படின்னாங்க. அந்த அம்மா என்ன பார்க்கல, அதுக்கு பின்னால் பார்க்குது. அந்த அம்மா இங்கே பைபிளையும் பார்க்கல, பிரசங்கத்தையும் கவனிக்கல, ஒன்றும் கவனிக்கல. இங்கே ஒன்றும் இல்லையே, ஏன் ஒன்றும் இல்லை இங்கே, அது ஒரு சர்ச்சா, இங்கே ஒன்றும் இல்லையே அப்படின்து. அம்மா இங்கே இருக்குது, கவனிச்சிங்களா? இங்கே ஒரு மனுஷன் நின்று பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன் கர்த்தருடைய வார்த்தை, அதெல்லாம் வேணாம் எனக்கு, அங்கே என்ன இருக்குது, நான் கும்பிட்டுக்கிற மாதிரி இப்படிலாம் இருக்கிறாங்க ஜனங்க. அப்போ ஆலயம்னா இங்கே அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இருந்தால் கூட பாருங்கள் ஜனங்க எவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க இந்த ஆலயத்துக்கு வரும்போது. நிறைய பேர் கவனிச்சிங்கன்னா ஃபோனெல்லாம் ஆஃப் பண்ணுவாங்க, இல்லை சைலண்ட்டில் போடுவாங்க. ரொம்ப ஜாகிரதையாக உள்ளே வரும்போதே ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க. சில சபைகளெலாம் போனீங்கன்னா ஜனங்க செருப்பியாக அவுத்து விட்டு வந்துடுவாங்க வெளியே, இல்லையா? இப்போலாம் அது கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவுத்து விட்டால் அது பாட்டு வேறு ஆள் எடுத்து போகிறதுக்கு ரெடியாக இருக்குது. அதனால் போட்டுக்கிறது பெட்டரு. ஆனால் ஒரு மரியாதை இருக்குதா இல்லையா? சபைனா ஒரு மரியாதை இருக்குதா இல்லையா? ஒரு சாதாரண மனுஷன் கூட, ஒன்றுமே தெரியாத மனுஷன் வந்தான்னு நீங்கள் வந்தான்னா கூட இங்கே வரும்போது குவாய்ட் ஆகிடுவான். தடார்படான்னு பேசிகிட்டு இருக்கிற இங்கே வந்து சைலண்ட் ஆகிடுவான். உள்ளே வரும்போது ரொம்ப குவாய்ட்டாக வந்து பேசாமல் உட்காந்துருப்பான். ஏன்னா இது ஒரு ஆலயம். ஆலயம்னா அது ஒரு கடவுள் இருக்கிற இடம், மரியாதையாக இருக்கணும். கடவுளுடைய ஆலயம் அது. ஆலயம்னா கடவுள் தங்குகிற இடம், கடவுள் இருக்கிற இடம் அப்படின்னா மரியாதையாக இருக்கிறாங்க இல்லையா? ஆனால் உண்மையை சொல்லப்போனால் இது ஆலயமே இல்லை, இது ஒரு சாதாரண பில்டிங். நீங்களும் நானும் வசதியாக உட்காந்து கத்திர ஆராய்ச்சி ஒன்று கூடி நம்ம ஐக்கியம் கொள்றதுக்காக கட்டப்பட்ட ஒரு சாதாரண கட்டடம் தான் இது, வேற ஒன்றும் கிடையாது. நீங்கள் தான் தேவனுடைய ஆலயம். உங்களுடைய சரீரம், குறிப்பாக என்ன சொல்லி, உங்களுடைய சரீரம் தேவனுடைய, எப்படி என்ன லாஜிக்கலாக பரிசுத்தத்தை போதிக்கிறார் பாருங்க. அவரு நீ செஞ்சினா கை ஒடிஞ்சிரும் அப்படி சொல்லலை. நம்ம ஊரில் அப்படி போதிக்கிறாங்க. ஆனால் பவுல் அப்படி போதிக்கல. அவர் என்ன சொல்றாரு? லாஜிக்கல். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். நீங்கள் தேவனால பெற்று உங்கள் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். ஒரு சர்ச்சுக்குள்ளே போனால் எவ்வளோ மரியாதை வருதோ அதே மரியாதை நம்முடைய சரீரமே தேவனுடைய ஆலயம் நினைச்சா நம்முடைய சரீரத்தை பயன்படுத்துகிற விதத்தை எவ்வளோ மாற்றிடும்னு கவனிங்க. சரீரம் தேவனுடைய ஆலயம்னு நம்ம உணர்ந்துட்டோம்னா அது மட்டும் விளங்கிடுச்சு. நிறைய பேர் விளங்கல. உண்மையாகவே விளங்கிடுச்சுன்னா இந்த சரீரம் எங்கே போகுதுன்றதுல சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தானாக வந்துடும். அங்கெல்லாம் வர முடியாது. ஏன்னா இந்த சரீரம் வந்து தேவனுடைய ஆலயம், இதெல்லாம் இந்த சரீரத்துக்குள்ளே போட முடியாது, ஏன்னா இது தேவனுடைய ஆலயம். இதெல்லாம் நான் செய்ய முடியாது, ஏன்னா இது தேவனுடைய
ஆலயம். இந்த ஆலயத்தை நான் தீட்டுப்படுத்த முடியாது, இப்படியெல்லாம் நான் நடந்துக்க முடியாது, ஏன்னா இது தேவனுடைய ஆலயம். பாருங்க, பரிசுத்தம் என்கிறது இந்த லாஜிக்கினுடைய அவுட்ஃப்ளோ தான். மைண்ட்ல இந்த லாஜிக் வேலை செய்யுது. தேவனுடைய ஆலயம், இது தேவனுடைய ஆலயமா இருக்கிறதுனால நான் அதுக்கெல்லாம் இதை பயன்படுத்த முடியாது. இதுக்கு மரியாதை கொடுக்கணும். இதை பரிசுத்தமான காரியங்களுக்கு மட்டும்தான் அதை பயன்படுத்த முடியும். பரிசுத்தமான காரியங்கள் மட்டும்தான் நான் இதை செய்ய முடியும். இந்த கையை கொண்டு பரிசுத்தமானதான் செய்ய முடியும். இந்த காலு பரிசுத்தமான காரியங்களை மட்டும்தான் நாட முடியும். இந்த சரீரத்தை கொண்டு பரிசுத்தமான காரியங்களை மட்டும்தான் நான் செய்ய முடியும். இது ஃபர்ஸ்ட் ட்ரூத். நீங்கள் தேவனுடைய உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்குது. இப்படி தான் பரிசுத்தத்தை போதிக்குது புதிய ஏற்பாடு. இதுதான் டிபிக்கல் டீச்சிங். ரெண்டாவது, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? அங்கே இருக்குது, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா. அடுத்த வசனம் சொல்லுது, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, விலை கொடுத்து வாங்கப்பட்டீர்களே. எப்படி சொல்கிறாரு பாருங்க, லாஜிக்கு எந்த தூரம் கொண்டு போகிறாரு. ஒன்று சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது, தேவன் உங்களுக்குள்ள வாசமாக இருக்கிறாரு, அப்படிப்பட்ட ஆலயம். இன்னொன்று, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. ஏன்? அவர் விலை கொடுத்து உங்களை வாங்கிட்டார். ஓனர் நீங்கள் இல்லை. நிறைய பேருக்கு என்ன பிரச்சனைனா, திஸ் இஸ் மை பாடி, மை மணி, மை மைண்ட், மை ஹேண்ட், மை ஹவுஸ், மை விஷ். ஏன் இஷ்டம், ஏன் சரீரம், ஏன் உடம்பு, ஏன் பணம், ஏன் சம்பாத்தியம், ஏன் அறிவு, ஏன் சாமர்த்தியம், ஆகவே என் இஷ்டத்தை நான் செய்வேன். இதுதான் பிரச்சனை மனுஷனுக்கு. ஆனால் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குது, இல்லை இல்லை, ஏன் இஷ்டம் நான் செய்ய முடியாது, ஏன்னா என்னை விலை கொடுத்து வாங்கிட்டாரு. இந்த சரீரத்தை கிரயம் கொடுத்து வாங்கி இருக்கிறார், தனக்கு சொந்தமாக்கி இருக்கிறார். நாமெல்லாம் பாவத்துக்கு பிசாசுக்கு அடிமைகளாக இருந்தோம். சந்தையில் அடிமைகளை போல வைக்கப்பட்டிருந்தோம். அந்த அடிமை சந்தைக்கு வந்து ஒருத்தர் நமக்கு விலை கொடுத்து நம்ம வாங்கி விட்டார், தனக்கு சொந்தமாக்கி விட்டார். வாங்கிட்டதுனால இப்போது நான் அவருக்கு சொந்தமானவராக இருக்கிறேன். நான் அவருக்கு சொந்தமானவராக இருக்கிறபடினால, அவர் விலை கொடுத்து வாங்கிட்டதுனால என்ன செய்தாலும் அவரை கேட்டுட்டு தான் செய்ய வேண்டியதாக இருக்குது. அவருக்கு பிரியமானது தான் செய்ய வேண்டியதாக இருக்குது. அவருக்கு ஏற்றது உகந்தது என்னன்னு பார்த்து தான் நான் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. இருக்கீங்களா? எவ்வளோ லாஜிக்கலாக போதிக்கிறார் பாருங்க. ஆகையால் தேவனு கூட பாருங்க, இப்போ தான் வருது ஆகையால். தேர்ஃபோர், எப்பவுமே இந்த தேர்ஃபோர் கொண்டாடுறாரு. முதல்ல என்னன்னு ட்ரூத்தை சொல்லிடுறாரு, அப்புறம் தேர்ஃபோர் இது இப்படி இருக்க. ஆகையால் தேவனுக்குடையவர்களாகிய உங்கள் உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். நீங்கள் தேவன், உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்குது, தேவன் வாசம் பண்ணுகிற ஆலயமாக இருக்குது. நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, கிரயம் கொடுத்து வாங்கப்பட்டீர்கள். ஆகையால் உங்கள் சரீரத்தை கொண்டும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அவ்வளோதான் லாஜிக்கு, வேற ஒன்றுமே கிடையாது. இப்படி செஞ்சா கை ஒடிஞ்சிடும், கால் ஒடிஞ்சிடும், அப்படி ஆகிடும், இப்படி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்படி இருக்கு, இதுதான் உண்மை. தேவனுடைய ஆலயம், கிரயம் கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறீங்க, நீங்கள் உங்களுக்கு சொந்தமானவர்கள் அல்ல. ஆகையால் தேவனை மகிமைப்படுத்துங்கள், சரீரத்தில் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஜனங்களுக்கு ஏன் இந்த லாஜிக் பிடிக்கலன்னு தெரியல எனக்கு. லாஜிக்கு பிடிக்கல. 3 மார்க்கில் அந்த மருந்துக்கு போக பாருங்க, ஒரு பாட்டில். அந்த காலத்தில் அவன் பிரசங்கியாராக இருந்தானா பிரமாதமாக இருந்திருக்கும், இந்தியாவே ரட்சிக்கப்பட்டுரும். ஏன்னா அங்கே வந்த 200-300 படித்த ஆளுங்களை, மெட்ராஸ்காரங்களை ஃபுல்லாக ஏமாற்றி விற்றுட்டு போயிடுவான் அந்த பாட்டில். அந்த பாட்டிலில் ஒன்றுமே கிடையாது, சிவப்பை கலந்து தண்ணியில். அது வியாதி வறுமை வழி வியாதி போக்காது. ஆனால் அவன் பேசுகிறத கவனிச்சிங்கன்னா அவன் சொல்லுவான், சளி மோர் கொண்டு, இருமல் மோர் கொண்டு, ஆஸ்துமா மோர் கொண்டு தீராத கேன்சரை கூட இது குணமாக்கும்னு பேசுவான். பாருங்கள், ஒரு 1/2 மணி நேரம் பேசினான்னா அவ்வளோ பேரும் இருக்கிற அத்தனை சளி காய்ச்சியும் போட்டு அவ்வளோத்தையும் வாங்கிட்டு போயிடுவாங்க. கம்ப்ளீட்டாக எம்டி பண்ணிட்டு தான் போவாங்க அங்கேருந்து. ஜனங்களுக்கு என்னன்னு தெரியல, ஒழுங்காக உருப்படியாக ஒரு டாக்டர்கிட்ட ஒரு ஆஸ்பத்திரியில் போய் ஒழுங்காக ப்ராப்பராக செக்அப் பண்ணி கரெக்டாக பார்ப்போம். ஆளுங்க 10 வருஷம் படிச்சுட்டு டாக்டராக இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட ஒழுங்காக போய் பார்ப்போமேன்ற அந்த புத்தி கிடையாது. 3 மார்க்கில் போய் அங்கே 200 ரூபாய் கிடைக்குது, நல்லா ஆகுதான். நான் ஒரு ஆள்கிட்ட கேட்டேன், அவர் சொன்னார் நல்லா ஆகுதுன்னு, வாங்கினாரு, நான் போய் வாங்கிட்டு அப்படி. கிறிஸ்தவர்கள் நிறைய இந்த 3 மார்க்கெட்டு வியாபாரிகிட்ட போகிற ஆளுகளாக தான் இருக்கிறாங்க. நிறைய இந்த பாட்டில் எதையாவது கலக்கி உருட்டி விற்றா பயங்கர சேல்ஸ் ஆகிடும், பயங்கரமாக விற்றுரும். இருக்கிறீங்களா? நானே என் காலத்திலே பார்த்துருக்கிறேன். எண்ணெய் விற்கிறது,
எல்லாத்தையும் விற்கிறத பார்த்துருக்கிறேன். எருசலேம்லேருந்து கொண்டாந்து உள்ள மண்ணை கூட விற்றுருவாங்க. இயேசுவை புதைச்ச இடத்துல அந்த கல்லறையிலேருந்து எடுத்துகிட்டு வந்தோம். இது அவர் ரத்தம் அங்கேருந்து அப்படி சொட்டுன்னு விழுந்து பாருங்க, அங்கேருந்து இந்த மண்ணை எடுத்துகிட்டு வந்தோம். இதை கொண்டு போய் வீட்டில் அங்கே அப்படி ஷெல்ஃபில் வைங்க, வச்சிங்கன்னா ஏதாவது நடக்குவாங்க. ஜனங்க ரெடி அதுக்கு. இது ஒன்றும் இல்லை, ஒரு 2000 ரூபா அனுப்பிச்சிங்கன்னா போதும். அனுப்பிச்சிங்கன்னா இதை நாங்கள் அனுப்புகிறோம், உங்களுக்கு எல்லாம் சரியாயிடும். ஜனங்க எது வேணாம், 2000 இல்லை 20,000 கூட அனுப்புறதுக்கு ரெடி. இதை தூக்கி ஜன்னலில் வை, அதை கொடுத்து மாட்டி வை, இதை டெய்லி பார்த்துக்கோ, இதை டெய்லி தொட்டுக்கோ அப்படின்னா எல்லாம் செய்ய ரெடி. ஆனால் இந்த லாஜிக்கை பிரசங்கம் பண்ணுங்க. நீங்கள் தேவனுடைய ஆலயம், உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறதே, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, கிரையம் கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறீர்கள், ஆகையால் உங்கள் சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள்னு போதீங்க. என்ன பிரதர், ஏதாவது தொட்டுக்கிட்டு ஏதாவது போன் விரட்டிடுவீங்கன்னு பார்த்தேன் நான். ஒரு அம்மா சொல்லுது, என்ன பிரதர், நான் நினச்சேன் நீங்கள் ஜெபம் பண்ணி எங்கள் புருஷன் எங்கே இருக்கிறாருன்னு சொல்லிடுவீங்கன்னு நினச்சேன், அதனால தான் வந்தேன். ஓடி போன மனுஷன் ஆளை காணும், எங்கே இருக்கிறாருன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமான்னு பார்த்தா நீங்கள் என்னன்னா அன்பு கண்புன்னு பேசிட்டு இருக்கிறீங்க. சொல்லிடுவேன், சொல்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன் சொல்கிறது இல்லைன்னு சொல்கிறேன். சொல்லி அந்த ஆள் திருப்பி கொண்டாந்து உங்கள்கிட்ட விட்டாலும் விரட்டிடுவீங்களே. அதனால தான் அன்பை பற்றி போச்சுட்டு இருக்கிறேன். நான் போதிக்கிறத பண்ணால் ஓடி போன ஆள் அவரே வந்துடுவார் கேள்விப்பட்டு. அப்புறம் போங்க போங்கன்னோட போகவே மாட்டார். ஏன்னா அன்பு அவ்வளோ பெரிய வலிமை உள்ளது. இருக்கிறீங்களா? அதனால தான் அந்த மூர் மார்க்கெட் இதெல்லாம் பண்ணுறது இல்லை, வேண்டியதில்லை. அது லாஜிக். ப்ரீச்சிங் இஸ் லாஜிக் ஆன் ஃபயர். இந்த வேத வசனத்தின் உண்மைகள், சத்தியங்கள், அற்புதமான லாஜிக். கர்த்தர் செய்திருக்கிற அற்புதமான காரியங்கள், நமக்கு என்ன செய்திருக்கிறார், எப்படி மீட்டிருக்கிறார், நம்மளை எப்படி சுத்தமாக்கி இருக்கிறார், நம்மளை எப்படி மன்னித்து இருக்கிறார், நம்மிடத்தில் எப்படி அன்பு காட்டி இருக்கிறார், இதெல்லாம் நான் உணரும் போது நான் அன்பு காட்டாமல் இருக்க முடியாது. இதுதான் லாஜிக். சரி, அடுத்தபடி அடுத்த இதுக்கு போவோம் நம்ம. அப்போ இது எப்படி புரிந்து கொள்வது? 4ஆம் அதிகாரத்துக்கு போங்க, 11ஆம் வசனத்துக்கு. பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாக இருக்கிறோம். மேலோட்டமாக 2 காரியங்களை பார்த்தோம், 2 உண்மைகள் இந்த சத்தியம் இந்த வசனம் கொண்டு வருது. ஆனால் இதை எப்படி பிராக்டிஸ் பண்ணுறது? நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாக இருக்கிறோம்னு சொல்கிறத எப்படி பிராக்டிஸ் பண்ணுறது? இது எந்த கான்டெக்ஸ்டில் சொல்கிறார்? கிறிஸ்தவர்கள் அவர்கள் ஒருவர் நேசிக்கிறத பற்றி தான் இங்கே சொல்கிறார். சபையில் ஒரு மக்கள் நேசிக்கிறத பற்றி தான் சொல்கிறார். எப்படி நேசிக்கிறது பாருங்க. நீங்கள் சபையிலே எடுத்துங்க, கிறிஸ்தவர் மத்தியிலே எடுத்துங்க, நிறைய பிரச்சனையான ஆசாமிகள் இருக்கிறாங்க. ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்கிறீங்க எல்லாரும். குடும்பத்திலையும் இருக்கிறாங்க, சபையிலையும் இருக்கிறாங்க. 2 போட்டலாமான்னு வரும் சில நேரத்தில் பார்த்தா. அவ்வளோ மோசமாக இருப்பாங்க. கண்டதை பேசுறது, கண்டதை செய்கிறது, நமக்கு விரோதமாக ஏதாவது பண்ணுறது இல்லை செய்கிறது, இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. இந்த ஆளெல்லாம் எப்படி நேசிக்கிறது, விரட்டி விட்டுடலாமான்னு அந்த அளவுக்கு ஒரு கோபத்தை மூட்டுற அளவுக்கு ஆளுங்க இருப்பாங்க. வேதம் சொல்லுது என்ன பண்ணலான்னு கேட்டால், இங்கே என்ன சொல்லுது? தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் என்ன பண்ணுறது? போட முடியாது. அப்போ அன்பு கூறணும். அன்பு கூறணும்னா எப்படி அதை பண்ணுறது? இது கொஞ்சம் நாளாக யோசித்து பாருங்கள். லாஜிக்கெல்லாம் யோசித்து, லாஜிக் தான் யோசித்து பாருங்கள். என்ன சொல்லுது? ஒருத்தர் ரொம்ப கஷ்டம் கொடுக்குறான், தொல்லை தாங்க முடியல. பேதுருவே சில நேரத்தில் ஆண்டவர் கேட்டார், எத்தனை தடவை மன்னிக்கிறது? ஒருத்தன் அப்படி தப்பு பண்ணானா எத்தனை தடவை அவனை மன்னிக்கிறது? 7 தடவை மன்னிச்சா போதுமா? 70 தடவை மன்னிப்போன்ட்டார். பேதுருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா அது 7 தடவை மன்னிச்சா போதாதா? அதுவே ரொம்ப டூ மச்சு. 2வது 3வது தடவை வச்சு சாத்துன்னு சாத்தின்னு அவனை 7 தடவை மன்னிச்சா போதாதானே 70 தடவை மன்னின்றாரு. மன்னிச்சிக்கிட்டே இருக்க முடியுமா அப்படின்னு. அப்போ எப்படி தான் அதை பண்ணுறது? எப்படி பண்ணுறதுன்னா, அவன் தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். என்ன பண்ணுறதுன்னா இங்கே என்ன சொல்கிறாருன்னா, தொல்லை கொடுக்குறோன்னா உடனே நம்ம என்ன பண்ணுறோம்? அவன் ஒரு தொல்லை கொடுத்தான்னா நம்ம மறு தொல்லை அவனுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடுறோம். ஏன்னா நம்ம ஹியூமன் நேச்சர் அப்படி. இந்த 3ஆம் வகுப்பு ஸ்டாண்டர்டுக்கு போயிடுறோம். நம்ம 3ஆம் வகுப்பு பிள்ளைங்க சண்டை போடுறத பார்த்துருக்கீங்களா? பார்த்தது இல்லையோ? நீங்களாம் சண்டை போட்டதே இல்லை. சரி, நாங்கள் எப்படி போட்டோன்னு சொல்கிறேன். ஒருத்தன் சொல்லுவான் போடா மாடு அப்படிமோ, நாங்கள் ஒன்று சொல்லுவோம் போடா பண்ணி
ஏன்னா அவனை கூட ஒரு ஸ்டெப் ஹையராக இருக்கணும். அவன் மாடு என்னன்னா நம்ம பண்ணின லெவலுக்கு போகிறோன்னா நம்ம அங்கே இப்போ பிழைக்க முடியாது பாருங்க. அதனால் அவன் மேலே ஏறி பேசுகிற மாதிரி ஏறி பேசணுவாங்க இல்லையா? நம்ம வீட்டில் வந்து சொன்னால் கூட அவங்க என்ன சொல்லுவாங்க, அறிவில்லை உனக்கு, நீ அவன் சொல்கிறான் பேச பார்த்துட்டு இருந்தியா, நீ நாள் கொடுக்க வேண்டியது தானே அப்படிம்பாங்க. அதனால் அவன் மாடுன்னா உடனே பண்ணின்ற வேண்டியது. அப்புறம் அவன் ஏதாவது சொல்லுவான், அவன் ஏதாவது ரொம்ப மோசமாக ஏதாவது சொல்லி சவிப்பான் பாருங்க. சவிச்சா நம்ம ஒன்று சொல்லுவோம், சேம் டு யூ அப்படிம்பா. இது 3ஆம் 4ஆம் வகுப்பு பசங்க பண்ணுற வேலை இன்னைக்கு 40-50 வயசு கிறிஸ்தவர்களும் இதுதான் பண்ணுறாங்க. அவன் அப்படி சொல்லிட்டான் பிரதர், விடுறது இல்லை அவனை. அவன் வாயிலேருந்து என்ன வார்த்தை வந்து, நான் பண்ணுறதை பாருங்க என்ன பண்ணுறேன்னு இப்படியா சொன்னான் அவன், நான் காமிக்கிறேன் அவனுக்கு. அதான் 3ஆம் வகுப்பு ஸ்டாண்டர்டு. அந்த லெவலுக்கு நம்ம போயிடுறோம். வசனம் என்ன சொல்லுது, அந்த லெவலுக்கு போகாத, நீ வேற லெவலில் இருக்கிற அப்படிங்குது. எந்த லெவலில் நம்ம இருக்கிறோம், என்ன பண்ணணும்? என்னுடைய ரியாக்ஷன் என்ன? ரியாக்ஷன் பண்ணாத. அவன் பண்ணான்றதுனால திருப்பி பண்ணாத. அவன் செய்தான்றதை நீ செய்யாத. அவன் சொன்னான்றதை நீ ஏதாவது சொல்லிட்டு இருக்காது. அவன் சொன்னதுக்கெல்லாம் திருப்பி சொல்லிட்டு இருக்காத மறு உத்தரவு. அவன் செஞ்சதுக்கெல்லாம் அதான் செஞ்சிட்டு இருக்காத. அவன் அதை செய்யும் போது உன்னை இரிட்டேட் பண்ணும்போது கொஞ்சம் நின்று யோசி. ஏன்னா கிறிஸ்டியானிட்டி ஹேஸ் டு டூ வித் வாட் காட் ஹஸ் டன் அண்ட் வாட் ஐ ஆம் பிகாஸ் ஆஃப் தட். கொஞ்சம் யோசி. என்ன யோசிக்கிறது? நான் என்ன யோசிக்கணும்? நான் எப்படிப்பட்டவனா இருந்தேன், கர்த்தர் என்னை எப்படி நேசித்தார் என்பதை நான் யோசிக்கணும். கர்த்தர் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சி அடையேன் என்றுமே. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துகிறார். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துகிறார். கர்த்தர் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சி அடையேன் என்றுமே. ஆத்துமாவை தேற்றும் நேசர் என்னை ஆனந்தத்தால் இறைக்கிறாரே. ஆத்துமாவை தேற்றும் நேசர் என்னை ஆனந்தத்தால் இறைக்கிறாரே. மகிமையின் நாமத்தின் நிமித்தம் அவர் தம் நீதியின் பாதையில் நடத்துகிறார். மகிமையின் நாமத்தின் நிமித்தம் அவர் தம் நீதியின் பாதையில் நடத்துகிறார். கர்த்தர் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சி அடையேன் என்றுமே. மரண பள்ளத்தாக்கில் நடந்திடினோம், மாபெரும் தீங்குக்கும் அஞ்சே. மரண பள்ளத்தாக்கில் நடந்திடினோம், மாபெரும் தீங்குக்கும் அஞ்சே. கர்த்தர் என்னோடென்றும் இருப்பதாலே அவர் போரும் தடியில் தேற்றிடுமே. கர்த்தர் என்னோடென்றும் இருப்பதாலே அவர் போரும் தடியும் என்னை தேற்றிடுமே. கர்த்தர் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சி அடையேன் என்றுமே. கர்த்தர் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சி அடையேன் என்றுமே. ஜீவனில் உள்ள காலம் வரையோ நன்மை கிருபை தொடரோ. ஜீவனில் உள்ள காலம் வரையோ நன்மை கிருபை தொடரோ. கர்த்தரின் வீட்டில் நான் களிப்புடன் துதித்து நித்திய நாட்களாய் நிலைத்திருப்பேன். நித்திய நாட்களாய் நிலைத்திருப்பேன்.